Hi friends, welcome to Ragas kitchen friends. In this video la சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பெரிய ஜவ்வரிசி எடுத்துர்க்கேங்க. அத ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துறலாங்க. இது செய்யறதுக்கு பெரிய ஜவ்வரிசி தான் சரியா இருக்கும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ ஜவ்வரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். தண்ணி ஊற்றி இது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் ஊறினாவே போதுங்க, நல்லா ஊறிடும். இப்போ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிருக்கு பாருங்கள். கீழே மோஸ்ட்லி ரொம்ப தண்ணி இருக்காது. தண்ணி இருந்துச்சுன்னா அதை வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ நம்ம இது கூட சேர்க்க போகிற பொருட்கள் பார்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. சோம்பு டேஸ்ட் பிடிக்காது அப்படின்றவங்க 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது 3ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொரன்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இப்போ அரைச்சதை ஊற வச்ச ஜவ்வரிசியோடு சேர்த்துடலாம். இப்போ ஒரு சின்ன சைஸில் ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு துருவி இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். கையிலே கூட மசிச்சிடலாங்க. மசிச்சாலும் சம்டைம்ஸ் அங்கங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம துருவிட்டோம் அப்படின்னா நல்லாவே மசிஞ்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி துருவினதை சேர்த்துடலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது 2ஐயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. நம்ம வடை மாவு சாதாரணமாக நம்ம பிசைவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கிட்டத்தட்ட வடை மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைய போகிறோம். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஊற்ற வேண்டாங்க. ஊற வச்ச ஜவ்வரிசிலையும் வேக வச்ச உருளைக்கிழங்குலையும் இருக்குது, அந்த தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக பிடிச்சிக்கலாம். கையில் பிடிச்சிட்டு இப்படி தட்டிக்கலாங்க. கையிலையே தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போடுறனால நல்லா ஃபுல்லாகவே கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம நார்மலாக வடை மாதிரி போட்டோம் அப்படின்னா நடுவில் சாஃப்டாக இருக்குங்க. இதே இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி இப்போ எல்லா மாவுலையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம இப்போ எடுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வடை கிட்ட வருங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இது பொரிக்கிறதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஒரு தடவைக்கு ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் போட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், இல்லைன்னா பேனோட ஒட்டிக்குங்க. நான் இன்றைக்கி பேன் எடுத்துருக்கனால ஒரு தடவைக்கு 5லேருந்து 6 வரைக்கும் போட்டு பொரிக்க போகிறேன். நீங்கள் வாணலி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 அல்லது 3 போட்டு பொரிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இன்னும் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லைட்டாக ஒட்டும், அதுக்கப்புறம் சரியாக வந்துடும். இது எல்லா பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், எல்லா பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. சூப்பரான டேஸ்டியான ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜவ்வரிசி ரிங்ஸ்ன்னு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துகிற போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா காரசாரமாக வெங்காய சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ இருந்துச்சுன்னா அதை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாஸ் வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் டிஃபன் கூடவே நம்ம கொடுத்தா கூட, நம்ம மெதுவடை சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி கூட இதையுமே நம்ம சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியும் கூட, நல்லா வயிறு ஃபில் ஆகும். நல்லா மொறுன்னு சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பாருங்கள், மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள்.
உள்ளார பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளார சாஃப்டாகவும் வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும். உள்ளார உங்களுக்கு எதுவுமே மாவே இருக்காது. அவ்வளோ அளவுக்கு நல்லா வந்து நம்ம பொரிச்சு எடுத்திருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.